கெட்ட நண்பன் நமக்கு நண்பனாக அமைந்து விட்டால் என்ன செய்வான்? பாவத்தில் ஈடுபடுவான், தவறுல ஈடுபடுவான், விபச்சாரத்தில் ஈடுபடுவான், மதுபானத்தை அருந்துவான், கஞ்சா போதையில ஈடுபடுவான். இவன் கூட என்ன செய்வான்? கொஞ்சம் கொஞ்சமா இவன் கத்துக்குவான். இந்த பாதிப்பு அவன் இங்க தெரியாது, மறுமை நாளிலே அவன் கஷ்டப்படுவான், சிரமப்படுவான். அல்லாஹ் சொல்றான், யா வைலதா லைதனி லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா, இன்னாரை உற்ற நண்பனை ஆக்காமல் இருந்திருக்க கூடாதா? மறுமையில புலம்புவான், இவனை உற்ற நண்பனை ஆக்குன, இப்படி வழி கெட்டு போயிட்டேன், நரகத்துக்கு போக என்று புலம்புவான். சகோதரர்களே, அதற்காக என்ன? இந்த உலகத்தில் இருக்கும் போதே நல்ல நண்பனை தேர்ந்தெடுங்கள். அவனிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கிறதா, ஷரியத் இருக்கிறதா, ஈமான் இருக்கிறதா, நல்ல விஷயங்கள் இருக்கிறதா என்பதை பாருங்கள். இல்லை என்றால் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, உறவை துண்டித்து விடுங்கள். உறவை துண்டித்தால் தான் நம்முடைய ஈமான் சரியாக இருக்கும்.